மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. 81ல் ஈராக் இந்த மாதிரி ஒரு முயற்சியில் இறங்கும் பொழுது ஒரு தடுப்பு முயற்சியாக அடித்து அதை தகர்த்து விட்டார். 2007ல் சிரியாவில் அதே மாதிரி இந்த ரெண்டு இஸ்ரேலுடைய தாக்குதலை பார்த்த பிறகு ஈரானியர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக அவர்களுடைய இந்த அணு ஆயுத தளங்களை யுரேனியம் என்ரிச் பண்ணுறது, அது உள்ள வேகமாக சுழலும், அந்த ஐசோடோப்பை பிரித்து யுரேனியத்தை பியூரிஃபை பண்ணி எவ்வளோ தூய்மைப்படுத்துகிறோமோ எவ்வளோ அதுக்கு பேர் தான் என்ரிச்மெண்ட், செறிவூட்டுற முயற்சி. அயத்துல்லா கொமீனி ஆட்சிக்கு வந்த பிறகு டெத் டு அமெரிக்கா, அதனால் அது ஒரு அணு ஆயுத சக்தியாக மாறுவதில் இஸ்ரேலை போலவே அமெரிக்கர்களுக்கும் விருப்பமில்லை. 2023ல் 128.3 கிலோ யுரேனியம் அவர்கள்ட்ட இருக்குது. அது 60% செறிவூட்டப்பட்டிருக்குன்னு சொல்லுது IAEA. இஸ்ரேலியர்களுக்கு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு தீர்வு வருவதில் அவர்களுக்கு உடன்பாடில்லை. 6வது சுற்று பேச்சுவார்த்தை ஒமானில் நடக்க இருக்கு. ஒமான் தான் மத்தியஸ்தம் பண்ணுது. அந்த பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு முன்னாடி 60 நாள் கெடு முடிஞ்ச உடனே அவர்கள் தாக்குதலை தொடங்குறாங்க. ஃபோர்டோன்ற இடத்துல அங்கே இருக்கிற அந்த தளம் கிட்டத்தட்ட 1/2 மைல் கீழே இருக்கு. அதை உடைக்கிறது, அதை தகர்க்கிறது மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா ஈரானியர்கள் இதெல்லாம் இந்த நாளை யோசித்து தான் அதை பண்ணியிருக்காங்க. அதையும் பிளக்கக்கூடிய ஒரு குண்டு வச்சிருக்குது, 30,000 பவுண்ட். அந்த குண்டு பங்கர் பஸ்டிங் பாம்ஸ். அந்த பாம்ஸை தூக்கிட்டு போகிற விமானங்களும் அமெரிக்கா கிட்ட தான் இருக்குது. 1 வாரம் 2 வாரம் அதுக்கு பிரேக் அவுட் டைம்னு பேர். இப்போ இருக்கக்கூடிய அவர்கள் 408 கிலோ அவங்க யுரேனியம் வச்சுருக்காங்க. ஒரு குண்டு பண்ணுறதுக்கு 40 கிலோ தேவை. 10 அணு ஆயுத தலைகளை அவர்களால் செய்ய முடியும். எவ்வளோ நேரத்தில் செய்ய முடியும்? நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இப்போ உலகமே உற்று கவனிக்கக்கூடிய இஸ்ரேல் ஈரான் போர் குறித்தும் பல கேள்விகள் இந்தியாவில் எழுந்திருக்கு. இந்த அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளிக்க இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரி திரு கர்ணன் அவர்கள். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்ந்து ஒரு வாரமாக 2 பக்கமும் அவங்க தாக்கிக்கிட்டே இருக்காங்க. நிறைய உயிரிழப்புகளும் ஏற்படுது. இப்போ உங்களோட பார்வையில் இதில் யார் மீது தப்பு சொல்வீங்க சார்? அப்படி கேட்க வேண்டாம். இதனுடைய பின்னணியை பார்த்து உங்களுடைய வாசகர்களே நேயர்களே அதை முடிவு பண்ணிக்கலாம். அதாவது ஏன்னா இதில் தப்பு சரின்றதை விட என்ன பண்ணணும் அப்படின்றது தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இதை முதல்ல டீஎஸ்கலேட் பண்ணணும், இந்த போர் நிறுத்தப்படணும். அதுதான் நம்ம எல்லாரும் விரும்புகிறது. அதுதான் இந்தியா கூட விரும்புது. ரெண்டுமே தோழமை நாடுகள் நமக்கு. அதாவது இஸ்ரேல் தன்னுடைய வாழ்வே ஒரு பிரச்சனை ஆகிடும். ஏன்னா நித்தியகண்டம் பூரண ஆயுசாக வாழ்கிற இஸ்ரேல், அதை சுற்றி பல எதிரி நாடுகள் இருப்பதாக இஸ்ரேல் எண்ணுகிறது. அதில் எந்த நாடும், எந்த அரபு நாட்டுக்கும் இந்த சக்தி கிடையாது. இது அரபல்லாத ஒரு நாடு, பாரசீகம். அதுக்கிட்ட அணு சக்தி என்பது வந்துவிட்டால், அணு ஆயுத சக்தியாக அது மாறிவிட்டால் அதை தன்னை அழிப்பதற்கு அது பயன்படும் என்ற ஒரு எண்ணம் இஸ்ரேலில் வேரூன்றி இருக்கிறது. சரிதானா? அதனால் அவர்கள் யார்கிட்டையுமே இந்த இஸ்லாமிய உலகத்திலாகட்டும் அல்லது அரபு உலகத்திலாகட்டும் யாருமே அணுசக்தியாக மாறிவிடக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். பாகிஸ்தானை கூட முடிஞ்சிருந்தால் அவர்கள் தடுத்திருப்பார்கள். அவர்கள் அந்த அளவுக்கு தங்களுடைய எதிரிகள் என்று அவர்கள் எண்ணுபவர்கள். இஸ்லாமிய உலகத்தில் இருக்க பெரும்பாலானோர் இஸ்ரேலை ஒரு எதிரியாக பார்க்கிறார்கள். அவர்கள் இவர்களை எதிரியாக பாவிக்கிறார்கள். ஸோ அதனால் இந்த 81ல் ஈராக் இந்த மாதிரி ஒரு முயற்சியில் இறங்கும் பொழுது ஒரு ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக், ஒரு தடுப்பு முயற்சியாக அடித்து அதை தகர்த்து விட்டார்கள். 2007ல் சிரியாவில் அதே மாதிரி பண்ணாங்க. அது மாதிரி இங்கே பண்ண முடியல. ஏன்னா இவர்கள் இந்த 2 இஸ்ரேலுடைய தாக்குதலை பார்த்த பிறகு ஈரானியர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக அவர்களுடைய இந்த அணு ஆயுத தளங்களை பல இடங்களில் அமைத்திருக்கிறார்கள். ஒரு இடத்துல கிடையாது. நட்டான்ஸ்னு ஒரு இடம், ஃபோர்டோன்னு ஒரு இடம், இஸ்ஃபஹான் ஒரு இடம், புஷர்னு ஒரு இடத்துல அவங்களுடைய நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது. அங்கேருந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி பல இடங்கள் இருக்குது. இது நமக்கு தெரிஞ்ச இடங்கள். இது தெரியாத இன்னும் சில இடங்கள் இருக்கலாம், மறைமுகமாக இருக்கலாம். இந்த நேற்று சொல்லியிருக்காரு ஃப்ரெஞ்சு ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, எங்கே அவங்களுடைய சென்ட்ரிஃபியூஜஸ் இருக்குன்னு தெரியாது. இந்த சென்ட்ரிஃபியூஜ்ன்றது ஒரு கலன். அது யுரேனியம் ஐசோடோப் என்ரிச் பண்ணுறது. அது உள்ளே அது வேகமாக
சுழன்று அது வந்து அந்த ஐசோடோப்பை பிரித்து யுரேனியத்தை பியூரிஃபை பண்ணி எவ்வளோ பியூரிஃபை ஆகுதோ யுரேனியம் எவ்வளோ தூய்மைப்படுத்துகிறோமோ எவ்வளோ அதுக்கு பேர் தான் என்ரிச்மெண்ட், செறிவூட்டுற முயற்சி. உங்களுக்கு 3.67% செறிவூட்டினா அதை நீங்கள் மின்சாரத்துக்கு பயன்படுத்தலாம். நீங்கள் 90% செறிவூட்டினீங்கன்னா அதை அணுகுண்டாக மாற்றிடலாம். இப்போது 2000க்கு பிறகு இவர்கள் எடுத்த முயற்சிகளில் ஈரானியர்கள் இது வந்து எரிசக்திக்கு மட்டும் இதை பயன்படுத்தலை, மின்சார சக்திக்கு பயன்படுத்தலை, அதையும் தாண்டி ஏதோ பண்ணுறாங்க. ஆமாம், அப்படின்ற ஒரு எண்ணம் சர்வதேச சமுதாயத்துக்கு வந்துச்சு. அதனால் வந்து 2006க்கு பிறகு அவர்கள் மீது பொருளாதார தடைகள் வந்துச்சு. அதிலெல்லாம் இருந்து அவர்கள் விடுபடணும்னு நினச்சாங்க. இவங்க வந்துட்டு சர்வதேச சமுதாயம் அவர்கள் வந்து அணுகுண்டை நோக்கி பயணப்படக்கூடாதுன்னு நினச்சாங்க. அதனால தான் 2015 ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 5 நிரந்தர உறுப்பினர்கள், ஜெர்மனி, ஐரோப்பிய யூனியன் இவர்களெல்லாம் இவங்களோட ஈரானோட கையெழுத்து போட்டுக்கிட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தின் கீழ் அவர்கள் வந்து இந்த செறிவூட்டுறதை நாங்கள் அந்த ஒப்பந்தம் போடப்பட்ட பொழுது 20% செறிவூட்டி வச்சுருந்தாங்க. அதை நாங்கள் பண்ண மாட்டோம், இந்த 3.67% மேலே பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் எங்களுடைய இந்த அணு தடங்களை நாங்கள் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்குது, அது ஒரு சுதந்திர ஐக்கிய நாடுகள் சபையினுடைய துணை நிறுவனம் வியனாவில் இருக்குது. 35 உறுப்பு நாடுகள் இருக்காங்க. அவர்கள் வந்து இங்கே ஆய்வு பண்ணலாம், நாங்கள் என்ன பண்ணுறோன்றதை நாங்கள் திறந்து காட்டுறோம், பார்க்கலாம் எவ்வளோ வச்சுருக்கோம், யுரேனியம் எவ்வளோ இருப்பு இருக்குது எங்ககிட்ட, எத்தனை சென்ட்ரிஃபியூஜ் இருக்குது, எந்த அளவுக்கு நாங்கள் செறிவூட்டுறோம், என்ன நடக்குதுன்றதை அவங்க பார்க்கலாம். கேமராஸ் எல்லாம் வந்து அவங்க போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே ரெகுலராக அவர்கள் அங்கே வருகை தந்து அவர்களுடைய இன்ஸ்பெக்டர்ஸ் பார்க்குறது இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. 2018 ஆட்சிக்கு வந்த முதன்முறையாக ஆட்சிக்கு வந்த ட்ரம்ப் இந்த ஏற்பாடு ஒபாமா காலத்தில் நடந்த ஏற்பாடு ஒரு மிக மோசமான ஏற்பாடுன்னு சொல்லிட்டு அதிலிருந்து வெளியே வந்துட்டார். அவர் தான் முக்கியமானவர், அமெரிக்கா தான் முக்கியமானது. இந்த இத்தனை பேர் கையெழுத்துட்டு இருந்தாலும் அமெரிக்கர்களுக்கு தான் ஈரானியர்களை கண்டு மிகப்பெரிய அச்சம். ஏன்னா 79க்கு பிறகு இந்த இஸ்லாமிய புரட்சி நடந்த பிறகு, அயத்துல்லா கொமீனி ஆட்சிக்கு வந்த பிறகு டெத் டு அமெரிக்கா என்பது வாரம் வாரம் அங்கு நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களில் கேட்கக்கூடிய முழக்கம். அதனால் ஈரான் அவர்களுக்கு நட்பு நாடு கிடையாது. அது வந்து ஒரு அணு ஆயுத சக்தியாக மாறுவதில் இஸ்ரேலை போலவே அமெரிக்கர்களுக்கும் விருப்பமில்லை. மேலை நாடுகள், மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் அதில் பெரிய விருப்பமில்லை. ஏன்னா அது எப்படி நடந்துக்கும்னு தெரியாதுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இவர் வெளியே வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, இந்த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியிலிருந்து வரக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் அவர்களுடைய வருகைக்கு கட்டுப்பாடுகள் விதித்தது ஈரான். அவங்க வச்சுட்டு போன கேமரா இதெல்லாம் வந்து எடுத்துருச்சு. சரிதானா? மீண்டும் அது இந்த ஒப்பந்தம் எங்களை கட்டுப்படுத்தாதுன்ற மாதிரி அவர்கள் செறிவூட்டுற முயற்சியில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. 2023 கிட்டத்தட்ட 128 கிலோ 128.3 கிலோ யுரேனியம் அவர்கள்ட்ட இருக்குது. அது வந்து 60% செறிவூட்டப்பட்டிருக்குன்னு சொல்லுது IAEA. சரிதானா? அதுக்கு பிறகு போன வியாழன், 2 நாள் முன்னாடி இல்லை, அதற்கு போன 10 நாட்களுக்கு முன்னாடி அது ஒரு தீர்மானம் நிறைவேற்றுது முதல் முறையாக. அது என்ன சொல்லுது, இந்த ஒப்பந்தங்களில் ஒத்துக்கொண்டபடி இவற்றை தொடர்ந்து மீறி வருகிறது ஈரான் அப்படின்னு 20 வருஷத்தில் முதல் முறையாக இந்த தீர்மானம், அது ஒரு பெரும்பான்மை வாக்கெடுப்பில் அந்த தீர்மானம் நடந்துச்சு. அந்த தீர்மானத்தில் பாகிஸ்தான் வந்துட்டு இட் அப்ஸ்டெயின்ட். ஓகே, அதை எதிர்த்து ஓட்டு போட்ட மாதிரி எனக்கு தெரியல, அதை நம்ம பார்க்கணும். ஸோ சைனா எதிர்த்து ஓட்டு போட்டுச்சு, ரஷ்யா எதிர்த்து ஓட்டு போட்டுச்சு. ஆனால் வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அமெரிக்கா எல்லாம் சேர்ந்து ஒரு பெரும்பான்மை பலம் கிடைத்த உடனே அந்த தீர்மானம் நிறைவேறிச்சு. அது நடந்த அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ தான் இந்த தாக்குதல் ஆரம்பித்தது, இஸ்ரேலுடைய தாக்குதல். இதுக்கு இடையில் நீங்கள் இன்னொன்று மறந்துடக்கூடாது, ட்ரம்ப் இந்த முறை ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு 60 நாள் கெடு கொடுத்து ஸ்டீவ் விட்காஃபை தன்னுடைய தனி தூதராக நியமித்து 5 சுற்று பேச்சுவார்த்தைகள் ஈரானோடு நடந்திருக்கு, டீல் சைன் பண்ணுறதுக்காக. என்ன, அவர் வந்து அந்த 60 நாள் கெடு முடிஞ்ச பிறகு தான் இஸ்ரேலியர்கள் இந்த தாக்குதல் ஆரம்பித்தாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம 2 பேரும் வி ஷுட் பி வெரி கிளியர், இஸ்ரேலியர்களுக்கு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு தீர்வு வருவதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. அது அதில் வந்து எந்த தயக்கமும் நமக்கு வேண்டாம். இவங்களை அடித்து தான் திருத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க. எந்த உடன்பாட்டுக்கும் வரக்கூடாது யாரும்.
இவர்களை நாம் வந்து இவர்களுடைய முயற்சியெல்லாம் வந்து நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே குண்டு போட்டு தகர்த்திடணும், பேச்சுவார்த்தைக்கு இடமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால பேச்சுவார்த்தை தோற்கணும்னு ஆசைப்படுறவங்க அவங்க. 60 நாள் கெடு முடியுது. 6வது சுற்று பேச்சுவார்த்தை ஒமான்ல நடக்க இருக்கு. ஒமான் தான் மத்தியஸ்தம் பண்ணுது. அந்த பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு முன்னாடி 60 நாள் கெடு முடிஞ்ச உடனே அவர்கள் தாக்குதலை தொடங்குறாங்க. சரிதானா? இது வரைக்கும் அவர்கள் நட்டான்ஸ்ன்ற அந்த தளத்தை மட்டும்தான் தாக்கிட்டு இருக்காங்க. அதில் மேலோட்டமாக வந்து சில சேதங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. சென்ட்ரிஃபியூஜஸ் சிலது போயிருக்கலாம். அது காரணம் வந்து மின்சார தடையினால. ஏன்னா அது தொடர்ந்து மின்சாரம் இருந்துகிட்டே இருக்கணும். அது அப்படி வேகமாக சுழலும். இந்த பிரிக்கும் போது இந்த ஐசோடோப்பை வந்து பியூரிஃபை பண்ணுற அந்த என்ரிச்மெண்ட் ப்ராசஸ். அதனால் எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா அது நின்றுட போகுது. நின்ன உடனே அந்த கலன் வந்து கெட்டு போயிடும். அதனால் அந்த மாதிரி ஏதோ சேதம் நடந்திருக்கு அப்படின்ட்டு IAEA உடைய தலைவர் குரோசி சொல்கிறார். சரிதானா? இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இதில் இந்த 3-4 இடங்களில் ரொம்ப முக்கியமான தளம் வந்து என்னென்னா ஃபோர்டோன்ற இடத்துல அங்கே இருக்கிற அந்த தளம் வந்துட்டு கிட்டத்தட்ட 1/2 மைல் கீழே இருக்குது, பூமிக்கு கீழே. ஆமாம். அதை உடைக்கிறது, அதை தகர்க்கிறது மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா ஈரானியர்கள் இதெல்லாம் இந்த நாளை யோசித்து தான் அதை பண்ணியிருக்காங்க. அதனால் அமெரிக்காவில் மட்டும்தான் அதையும் பிளக்கக்கூடிய ஒரு குண்டு வச்சிருக்குது. 30,000 பவுண்ட் அந்த குண்டு. பங்கர் பஸ்டிங் பாம்ஸ். அந்த பாம்ஸை தூக்கிட்டு போகிற விமானங்களும் அமெரிக்கா கிட்ட தான் இருக்குது. அப்புறம் ஒரு தடவை அந்த குண்டு போட்டாலாம் தீந்துராது. திருப்பி 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 போட்டால் தான் அதை தொட முடியும், அதை அழிக்க முடியும். அது கூட இது வந்து எல்லாம் தியரி. அங்கே போய் அதை பண்ணி பார்த்தா தான் என்ன நடக்கும்ன்றது தெரியும், பார்க்கணும். ஸோ இது ஒன்று. இன்னொரு பக்கம் புஷர் என்ற அந்த நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கே, அங்கே மின்சக்தி உருவாக்குறாங்களே, அங்கே ப்ளூட்டோனியம் மூலமாக அதை பண்ணுறாங்க ஈரானியன்ஸ். அந்த ப்ளூட்டோனியம் ரஷ்யாவிலேருந்து வருது. அந்த ஸ்பென்ட் ஃபியூவல், முடிந்து போன பயன்படுத்திய எரிசக்தி உருவாக்கிய அந்த நம்ம கரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி முடிந்து போன அதை திருப்பி அவங்க ரஷ்யாவுக்கு அனுப்பணும். சரிதானா? ஒருவேளை அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டு அப்படி போகலைன்னா, அதாவது இதெல்லாம் இந்த அழிவெல்லாம் பண்ணால் கூட அவர்கள் மறைமுகமாக ரகசியமாக பின்னாடி இந்த மாதிரி ஒரு முயற்சியில் திருப்பி ஈடுபட மாட்டார்கள் அப்படின்றதில் நமக்கு எந்த உறுதியும் கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறாரு, புஷரை வந்துட்டு அந்த எரிசக்தி உருவாக்குற இடத்த அதை அழிச்சா தான் அவர்களுடைய மொத்த கெப்பாசிட்டியவும் வந்து நம்ம முடக்க முடியுன்றார். அதை அழிக்க முடியாது. அதை அழிச்சா செர்னோபில் மாதிரி வந்து கதிரியக்கம் வரும். அங்கே 2 லட்சம் பேர் இருக்காங்க, 2 லட்சத்துக்கு மேலே இருக்காங்க மக்கள். அதனால் அது வந்து இஸ்ரேலுக்கோ மற்றவர்களுக்கோ ஒரு பெரிய அனுதாபத்தை ஏற்படுத்தும்னு நினைக்க முடியாது. அது கம்ப்ளீட்டாக உலக அபிப்பிராயத்தை அவர்களுக்கு எதிராக மாற்றும். அதனால் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால பேச்சுவார்த்தைகள் தான் இதற்கு நிரந்தர முடியும். அவர்களே தானாகவே முன் வந்து இந்த முயற்சியிலிருந்து விடுபட வேண்டும். இப்போ 91 வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா 6 குண்டுகள் வச்சிருந்துச்சு. 91 வரைக்கும் அது ஒரு அணு ஆயுத சக்தின்ட்டே பல பேருக்கு தெரியாத அளவுக்கு, ஆனால் அது அணு ஆயுத சக்தி. அது நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டின்ட்டு இருக்குது, அணுசக்தி பரவாமை ஒப்பந்தம்ட்டு. அதில் கையெழுத்திடலை, நாமும் கையெழுத்திடலை. இஸ்ரேல் கையெழுத்து போடல, பாகிஸ்தான் கையெழுத்து போடல, வடகொரியா அதிலிருந்து 2003 வெளியே போயிடுச்சு. ஈரான் கையெழுத்து போட்டிருக்கு. அந்த ஒப்பந்தத்தின் கீழ் அதை ஆக்க சக்திகளுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும், அணுசக்தியை. அதுதான் அந்த ஒப்பந்தம் சொல்கிறது. அதற்குரிய டெக்னாலஜிக்கல் நோஹவ், தொழில்நுட்பத்தை வாங்கி தருவது, பார்வையிடுவது, அதில் எதுவும் தவறு நடந்துடக்கூடாது, அது தப்பான பிரயோகத்துக்கு பயன்படுத்திடக்கூடாதுன்றதெல்லாம் அந்த ஒப்பந்தத்தின் கீழ் வர ஷரத்து. சொல்கிறானா? அதில் சவுத் ஆஃப்ரிக்கா உறுப்பினரே கிடையாது அப்போ வரைக்கும். பட் கருப்பினத்திற்கிட்ட ஆட்சி மாறும் பொழுது அந்த அணு ஆயுதங்களை அது அழித்து விட்டது. அழிச்சிட்டு நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டியில் கையெழுத்து போட்டுடுச்சு. ஸோ இதுதான் பின்னணி. இந்த போர் இப்போ 7 நாட்களாகவோ என்னமோ நடக்குது. இது ஒரு முடிவுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த போரில் முன்னாடி எப்போ நடக்காத ஒரு துக்கமான ஒரு விஷயம் நடக்குது. 2 பேருமே வந்து ரொம்ப அடர்ந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகரங்கள். டெஹரான், அங்கே 1 கோடி மக்கள் இருக்காங்க. டெலவீவ், இங்கே 2 இடத்துலையும் தாக்குறாங்க. அவர்கள் வந்து சாதாரண குடிகளை, அதாவது சாதாரண சிவிலியன்ஸை தாக்கலைன்னு சொன்னாலும் கூட அவர்கள் தாக்கும்பொழுது அதனுடைய பக்க விளைவாக கொலாட்ரலாக இந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. இங்கே 100கணக்கான பேர் இறந்துருக்காங்க, அங்கே கொஞ்சம் பேர் இறந்துருக்காங்க. ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து தாக்கப்பட்டிருக்கு.
இதெல்லாம் வந்து அதிகமாகாது இருக்கணும் அப்படின்னா ஒரு முடிவுக்கு இது வரணும். நேற்று நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். நேற்று ஜெனீவாவில் ஃப்ரெஞ்ச், பிரிட்டன், ஜெர்மன் 3 ஃபாரின் மினிஸ்டர்ஸும் அராக்சியை பார்த்து பேசியிருக்காங்க. என்ன பட் எந்த ஒரு பெரிய முன்னேற்றம் வரலை. அவர்கள் தொடர்ந்து பேசுவோம்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதில் சார் நேட்டன்யாகு மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். என்ன அப்படின்னா, இஸ்ரேலில் அவருக்கு உள்நாட்டிலேயே அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, அவர் அரசியலுக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை திசை திருப்ப தான் தொடர்ந்து நேட்டன்யாகு வந்து போரை கையில் எடுத்து போரை வந்து ஒரு கவசமாக பயன்படுத்திட்டு இருக்காரு. காசாவானால தான் தாக்கினார், இப்போவும் ஈரானுக்கு தான் தாக்கியிருக்காரு. இது வந்து முன்னாள் அமெரிக்க அதிபர் கிளின்டனே சொல்கிறாரு சார். இந்த தாக்குதல் மூலிமா நேட்டன்யாகு வந்து தொடர்ந்து அவரோட அதிகாரத்தில் இருக்க முடியும், அதனால தான் தாக்குதல் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். ஸோ இதில் வந்து நெட்டன்யாகு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காரணம் என்னவா பார்க்குறீங்க சார்? இல்லை, அவர் பெரிய நேஷனலிஸ்ட், பெரிய ஜியானிஸ்ட் நெத்தன்யாகு. இந்த போரை வந்து அவர் பதவியில் இருக்கிறதுக்காக தொடங்கினார் அப்படின்றது கொஞ்சம் அதிகப்படியாக நம்ம நினைக்கிறதுன்னு தோணுது. ஏன்னா 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸுடைய தாக்குதல் நடக்குது. அதற்கு பிறகுதான் அங்கே காசாவுடைய தாக்குதல், திருப்பி தாக்குற இஸ்ரேலுடைய மீண்டும் தாக்குறது, அதுக்கு பிரதிபலனாக திருப்பி அடிக்கிறது, இதெல்லாம் தொடங்குது. அது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அங்கே காசாவில் இருக்க மக்கள் வந்து ரொம்ப பெரிய துன்பத்தில் இருக்காங்க. அங்கே சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் இதை வந்து தொடங்கினது வந்து அவர் கிடையாது. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பின்னணியில் அவர் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தன்னுடைய இஸ்ரேலுடைய ஜென்ம எதிரிகளான ஹெஸ்புல்லா, ஹமாஸ் 2 பேரையும் வந்து அவர்களை ரொம்ப பலவீனப்படுத்திட்டார் தொடர்ந்து. அதாவது உலக அபிப்பிராயத்துக்கு எதிராக அவர் இந்த போரை தொடர்ந்து நடத்தி, ஆனால் தன்னுடைய எதிரிகளை மிகவும் பலவீனப்படுத்தி அவர்களுடைய பலம் குன்றி செஞ்சிட்டார். அவங்க 2 பேருமே ஈரானுடைய ப்ராக்சிஸ். சரிதானா? ஈரானிடமிருந்து வரக்கூடிய உதவிகளை பெற்று அவர்கள் இந்த இடத்தில் இருந்தார்கள். ஸோ இந்த சூழலில் இந்த ஈரானோடு அதிபர் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தைக்கான கெடு முடியுது. இவர்களுக்கு தோழமையாக இருக்கக்கூடிய ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் பலம் குன்றி இருக்கிறார்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பு. நம்முடைய மிக பிரதான எதிரியான ஈரானை இந்த நேரத்தில் நம்ம அடிக்கலைன்னா இதுக்கு பின்னாடி அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருமானு தெரியலன்றதுனால அவர் அதை பயன்படுத்துகிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு அங்கே பெரிய எதிர்ப்பு இருக்குது. இந்த போர் வந்து அவருக்கு ஆதரவையும் தந்திருக்கு, எதிர்ப்பையும் தந்திருக்கு. ஏன்னா இந்த போரில் எல்லாரும் அவர்கள் வந்து எப்போவுமே அலர்ட் ஸ்டேட்டஸில் இருக்காங்க இஸ்ரேலிஸ். அது ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் கிடையாது. சரியாக தூங்காத, என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, எப்போ குண்டு விழுமோ, எங்கே யார். அதனால் அப்படி நான் ஏன் கிளின்டன் அப்படி சொன்னார்னு தெரியல. அதாவது நெட்டன்யாவுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் அமெரிக்க தலைவர்கள் மத்தியில் இல்லை. ட்ரம்ப்புக்கே வந்து அவரோட வந்து ஒரு முன்னும் பின்னுமாக, எதிரும் புதிருமாகத்தான் ஒரு உறவு இருக்குது. அவர் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்ட்டு ட்ரம்ப் நினைக்கிறார். அமெரிக்க அதிபர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அவர். ஆனால் இந்த வாட்டி அமெரிக்கா உதவி இல்லாமல் தான் அவரை ஈரானை தாக்கிட்டு தான் பண்ணுறாரு. பட் அவரை வந்து நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிற இடத்துல அமெரிக்கா இல்லைன்றது தான் என்னுடைய எண்ணம். அதாவது அவர் அப்படி சொன்னாலும் அதை மீறி அவர் பண்ணியிருப்பார். ஏன்னா அமெரிக்கர்கள் அவரை கைவிட மாட்டாங்கன்னு அவர் நம்புகிறார். அமெரிக்கர்கள், எந்த அமெரிக்க தலைவரும் எந்த அமெரிக்க அதிபரும் நாங்கள் இஸ்ரேலுக்கு உதவ மாட்டோம்னு சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. அதனால் இஸ்ரேலுக்குன்ட்டு ஒரு லாபி இருக்குது. இஸ்ரேல் மேலே வந்து 2ஆம் உலகப் போருக்கு மேலே அதற்கு பிறகு வந்த அனுதாபம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நாடு கிடைச்சது. தொடர்ந்து 70களுக்கு பிறகு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள நட்பு வந்து ஒரு பெரிய நெருக்கமாச்சு. அதனால் இந்த அடிப்படையில் இவர் தானாகவே ஏதாவது பண்ணிட்டா கூட அமெரிக்கர்கள் வந்து கைவிட மாட்டார்கள் அப்படின்ற எண்ணத்தில் தான் அவர் பண்ணார் நான் நினைக்கிறேன். சார், உங்களோட பார்வையில் எதற்காக இஸ்ரேல் வந்து பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டாங்க சார்? ஏன்னா ஒருவேளை அந்த இடத்துல பதற்றம் இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்களா, இல்லை வந்து வேற எதனா ஒரு முக்கிய காரணம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை, அவங்களுடைய அனுபவம் அவர்கள் யாரையும் நம்பாமல் இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க தொடங்கின காலத்திலிருந்து 3 போர்களை அவங்க சந்திச்சிருக்காங்க. 3 போர்களும் ஒரு 4-5 அரபு நாடுகள் அவர்கள் மீது படையெடுத்து வந்த போர்கள். யோம் கிப்பூர் 1973 போர் வந்து அது வந்து அவர்களுடைய ஒரு புனித நாள். அந்த நாளில் எல்லாம் உறங்கிட்டு இருக்கும்போது அதிகாலையில் ஒரு தாக்குதலை அரபு நாடுகள், கிட்டத்தட்ட 5 நாடுகள் சேர்ந்து செய்கின்றன. அப்போ அமெரிக்க உதவியோடு தான் அவர்கள் அதை வெல்ல முடிஞ்சது. சரிதானா? அதுதான் கடைசியாக அவர்கள் நடத்தின போர். அதனால் அவங்களுடைய அனுபவத்தில் வந்து இவர்கள் உண்மையிலேயே நம்மோடு நட்பு பாராட்டுவார்கள் அவங்க நினைக்க தயாராக இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் காலம் மாறிடுச்சு. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஜிம்மி கார்ட்டர்
ஏற்பாடு பண்ணதில் அந்த கேம்ப் டேவிட் அக்கார்ட்ஸில் ஜோர்டன் அவருக்கு நட்பு நாடாக மாறிச்சு, எகிப்து அவங்களுடைய நட்பு நாடாக இருக்குது. அவங்க 2 பேரும் இன்டெலிஜென்ஸ் கூட பரிமாறிக்கிறாங்க, அந்த அளவுக்கெல்லாம் இருக்குது. அதற்கு பிறகு வேறு சில நாடுகளும் இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு, போன முறை வந்த பிறகு நட்பு நாடாக இருக்குது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஏப்ரஹாமிக் அக்கார்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி, பாரெயின், சுடான், ஐ திங்க் மொரோக்கோன்னு நினைக்கிறேன், மொரோக்கோவோ அல்ஜீரியாவோ இன்னொரு நாடுன்னு நினைக்கிறேன். சவுதி அரேபியா அவர்களோடு நட்பு பாராட்ட தொடங்க வேண்டிய நிலை இருந்தது. அந்த நேரத்தில் தான் இந்த ஹமாஸ் தாக்குதல் நடந்தது. இந்த பாலஸ்தீன் தனி நாடாக வேணும் அப்படின்ற கோஷம் வைக்கிறதுனால மேபி இன்னும் கொஞ்சம் அது நட்பு பாராட்ட முடியல சவுதி அரேபியா, அப்படி எடுத்துக்கலாமா சார்? அப்படி தான் அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்களே அப்படி தான் சொல்கிறாங்க. அது ஆனால் நடந்திருக்கும். இந்த ஹமாஸ் தாக்குதல் இல்லைன்னா அது ஒரு சில மாதங்களில் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கும். 2 பேரும் தூதரக உறவு மலர்ந்திருக்கும். ஏன்னா இப்போ வந்து அவர்கள் 2 பேரும் வந்து சவுதி அரேபியா அவர்கள் அங்கீகரிக்கலை இன்னும். பல அரபு நாடுகள் இஸ்ரேல் இருப்பை அங்கீகரிக்கவில்லை. அதனால் இதெல்லாம் மாற்றணுன்றது தான் அந்த ஏப்ரஹாமிக் அக்கார்ட்ஸோடைய முடிவு. அது எப்போ நடக்கும்னு தெரியல. ஈரானை வந்து அவர்கள் இந்த அரபு நாடுகளோடு சேர்க்கலை. ஈரான் அதை தவிர அதை விட ஒரு மிகப்பெரிய தீவிரமான ஒரு எதிரின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. ட்ரம்ப்பை பற்றி பேசும்போது சார், அவர் வந்து நான் போருக்கு எதிரானவன் சொல்லிட்டு தான் பல இடங்களை பேசியிருக்கார். நான் பதவிக்கு வந்த உடனே பல போர்களை நிறுத்துவேன், குறிப்பாக வந்து ரஷ்யா யுக்ரைன் போரை வந்து நிறுத்துவேன்னு சொல்லிட்டு பல இடங்களை பேசியிருக்காரு. இந்த இந்தியா பாகிஸ்தான் போரையே வந்து அதனால நிறுத்தினேன்னு சொல்லிட்டு பேசுறாரு இல்லையா சார்? இப்போ இந்த இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்ட்டை பார்க்கும்போது G7 சம்மிட்ல இருந்து பாதியில கிளம்பி வரார். என்ன காரணம் சொல்லப்பட்டது அப்படின்னா, ஓகே போர் முடக்கம் வரப்போகுது, ட்ரம்ப் பேச போறான்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்போ வந்து என்ன சொல்லிட்டு போனார் அப்படின்னா, இல்லை போர் முடக்கம் வரல, அதோட பெருசாக ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகத்தை கலப்பினார். என்ன அப்படின்னா, ஈரான் வந்து டோட்டலாக சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு உதவும் விதமா அமெரிக்கா வந்து இந்த இதில் போருக்கு போகிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது யார் போர் வேண்டான்னு சொன்னாங்களோ அவரே வந்து ஈரானுக்கு எதிராக போர் புரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற சமயத்தில் இதில் வந்து எப்படி சார் ட்ரம்ப்போட மைண்டை புரிஞ்சுக்கிறது? நம்ம G7 விட்டு வெளியே போனதுக்கு ஐ திங்க் இஸ் அன்கம்ஃபர்டபுள் இந்த மாதிரி பெரிய கேதரிங்ஸில் இருக்கிறது. ரெண்டாவது தான் வந்து உலகத்தினுடைய ஒரே மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு காட்டுறதுக்காக கூட அவர் போயிருக்கலாம். அவர் மனதில் என்ன போகுதுன்ட்டு யாருக்கு தெரியும். பட் ஐ டோன்ட் திங்க் அவர் வந்து இந்த பெரிய கூட்டங்களில் இந்த 7 G7 தலைவர்களோட ஒரு மேடையை பகிர்ந்துக்கிறதுக்கோ அல்லது அவர்கள் எல்லாம் இவரோட பேசி இவருடைய மனசை மாற்றுறதுக்கோ அதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குதுன்னு எனக்கு தோணுது. அதனால் அவருடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டார், அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். அப்புறம் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெரிதாக நாம் பொருள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு மனசில் அப்போ என்ன தோணுதோ அதை செய்யக்கூடியவராக தான் அவர் இருக்கார். இஸ்ரேல் தாக்குதல் அல்லது ஈரானை வந்துட்டு இன்னும் பலமாக தாக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் அவர் அங்கேருந்து விட்டுட்டு வந்தார், அதற்கு ஒரு முடிவு கொண்டு வர்றதுக்காக வந்தார் அப்படின்றதெல்லாம் நாம் யூகிச்சுக்கிட்டோம். இவ்வளோ பெரிய ஒரு தலைவர் இவ்வளோ முக்கியமான ஒரு சந்திப்பிலிருந்து திடீர்னு வந்துடுறாருன்ட்டு நான் நினைக்கிறேன். அவர் பர்சனலி இஸ் ஜஸ்ட் அன்கம்ஃபர்டபுள்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் அங்கே 2 நாள் அங்கே அவரால் நேரம் செலவு பண்ண முடியுதுன்னா இவ்வளோ ஒரு பெரிய தலைவர் 2 நாள் இங்கே இருக்காரே அப்படின்ற மாதிரி மற்றவர்கள் நினச்சிருவாங்களோன்னு நினைக்கிறாரோ என்னவோ தெரியல. அவர் மனசில் என்ன போகுதுன்னு யாருக்கு தெரியும். அதனால் அவர் புறப்பட்டு போயிட்டார். இது 2 வாரம் கெடு கொடுத்துருக்காரு. இந்த 2 வாரம் கெடுக்குள்ளே இவர்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவர்கள் சொல்லிட்டாங்க இஸ்ரேல் தாக்குதல் நிறுத்துற வரைக்கும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம்ட்டாங்க. சார், இஸ்ரேல் படி பார்க்கும்போது சார் அவங்க நோக்கம் ஒரு பக்கம் வந்து ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அழிக்கணும் அப்படின்றதுனாலும் அதையும் தாண்டி ஒரு நோக்கம் இருக்குது. அதாவது ஈரானோட ரெஜிம், அதாவது அயத்தோல்லா அலி கமேனி அவரை வந்து நம்ம வந்து இன்ஃபேக்ட் வந்து அவங்க கொல்லணும்னு போயிட்டாங்க. அப்போ ட்ரம்ப்போட இதனால தான் அவங்க வந்து இன்னும் அந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அதையும் தாண்டி அந்த ஈரானோட அரசை கவிழ்க்கக்கூடிய அளவுக்கு இஸ்ரேலால் அது முடியுமா சார்? அது முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி அவங்க நினச்சாங்கன்னா அது ரொம்ப தப்பு. அது நமக்கு வரலாறு காட்டியிருக்கு. அந்த மாதிரி ரெஜிம் சேஞ்ச் வந்துட்டு பல இடங்களில் இவங்க முயற்சி பண்ணி கெடுதல் தான் பண்ணியிருக்காங்க. நெட்டன்யாகு வந்து ஈரான் மக்களை வந்து தூண்டிடுற மாதிரி பேசுகிறார். நீங்கள் வந்து போராடுங்க, உங்களுக்காக நான் நிற்கிறோன்னு சொல்லிட்டு அவர் ஒரு விதமாக பேச. இவர் தாக்கிக்கிட்டே இருந்தார்னா அவர்கள் எப்படி போராடுவார்கள்? அவர் கமனேய்க்கு தான் வந்துட்டு ஆதரவு தேடித்தரார். அந்த நாட்டில் அந்த ரெஜீம் மேலே, அந்த அயத்தொல்லா கமனேயோடைய ரெஜீம் மேலே கோபம் இருக்கவர்கள் கூட இந்த தொடர் தாக்குதல், இஸ்ரேல் வந்து ஒரு எதிரி, அவங்க தாக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு பெரிய அவங்களுடைய நாட்டுப்பற்று கிளர்ந்து எழும், ஒரு பெரிய எழுச்சி வரும். அதனால் இவர் அங்கே இருக்கிற எல்லாரையும் ஒன்றுபடுத்துகிற மாதிரி தான் இருக்குது அவர் பண்ணுறது. அதனால் அது என்ன லாஜிக்குன்னு எனக்கு தெரியல அவர் அப்படி நினைக்கிறது. அது நடக்காது. ஈராக்கில் நம்ம பார்த்தோம், சதாம் ஹுசேன் போன பிறகு என்ன நடந்துச்சுன்ட்டு. லிபியாவில் பார்த்தோம். 2 நாடும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இந்த இஸ்ரேல் ஈரான் போரை இந்தியா வந்து எப்படி அணுகிட்டு இருக்கு, எப்படி அணுகணும்னு பார்க்குறீங்க? இல்லை, இந்தியாவோட அணுகுமுறை ரொம்ப
சரியானதுன்னு நினைக்கிறேன். யுக்ரைன் ரஷ்யா போரில் நம்ம என்ன அணுகுமுறை எடுத்தோமோ அதே அணுகுமுறை தான் இங்கேயும் எடுத்திருக்கோம். இந்த டீஎஸ்கலேட் ஆகணும், போர் நிறுத்தம் வரணும். 2 நாடுகளுமே நமக்கு நட்பு நாடுகள், தோழமை நாடுகள். அதுதான் நம்முடைய ஸ்டாண்டு. நாம் வி ஹேவ் ஆர் எக்ஸ் இன் எவ்ரி பேஸ்கெட். நம்ம எல்லாரையுமே நண்பர்களாகத்தான் நினைக்கிறோம், எல்லாரோடவும் நல்ல உறவு பேணணும்னு நினைக்கிறோம். பாகிஸ்தான் கூட நம்ம நல்ல உறவு பேணணும்னு தான் நினைக்கிறோம், அவங்க நினைக்கணும் அந்த மாதிரி. அது அப்படி இல்லை. அதனால் நம்முடைய ஸ்டாண்டு கரெக்டுன்னு தான் நான். நீங்கள் சொன்னது போல் சார், இந்தியாவுக்கு ஈரான்லேயும் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு உறவு இருக்குது. சபஹார் துறைமுகமாகட்டும், இஸ்ரேலில் ஐடியாலஜிக்கலாக உறவு இருக்கிற போது 2 நாடுகளுக்கும் மத்தியில் இந்த போர் டீஎஸ்கலேட் ஆகணும் அப்படின்னு தான் இது வரைக்கும் இந்தியா நின்றுருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பேசுகிற டைமில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ஒரு ஆங்கில நாளிதழில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க சார். அதில் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போரில் அந்த காசா அந்த போர் முடக்கத்தில் இந்தியா ஆதரவாக நிற்கலை. ஐநா சபையில் நடந்த வாக்கெடுப்பில் இந்தியா புறக்கணிச்சிட்டாங்க. இது இந்தியாவோட குரலை உலக மேடையில் ஒழிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கட்டுரை எழுதுறாங்க சார். எதற்காக இந்தியா ஒருவேளை எல்லாமே போர் நிறுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட போகிறப்போ எதற்காக இந்த ஒரு வாக்கெடுப்பை இந்தியா புறக்கணிக்குதுன்னு இல்லை, நாம் 2 பேருமே வேணும்னு நினைக்கிறோம். நாம் பாலஸ்டைன் அத்தாரிட்டிக்கு நம்ம அலுவலகம் கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு ஒரு அம்பாசிடர் கொடுத்துருக்கோம் டெல்லியில். நாம் பாலஸ்தீனியன் மக்களுக்கு ஆதரவாகத்தான் இவ்வளவு நாள் நம்ம செயல்பட்டு இருக்கோம். இல்லை அப்படின்னா அந்த இல்லை, நாம் வாக்கெடுப்பில் கலந்துக்கலை, அதுதான் பெஸ்ட் ஸ்டாண்ட். ஏன்னா அப்போ நாம் கலந்துக்கிட்டு ஹமாஸுக்கு ஆதரவாக நமக்கு இஸ்ரேலோட ஒரு நல்ல உறவு இருக்குது. அது ஐடியாலஜிக்கல் உறவு இல்லை, கவுண்டர் டெரரிசத்துக்காக அவர்களோட நம்ம ஒரு பெரிய உறவு வச்சுருக்கோம். ஏன்னா அவங்க கவுண்டர் டெரரிசத்தில் அவர்கள் உலகத்தினுடைய மிக பெரிய இடத்துல இருப்பவர்கள். அதில் அவங்ககிட்ட கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. அவர்களோடு நாம் அந்த மாதிரியான ஒரு உறவை பேணிக்கிட்டு இருக்கோம், அவங்ககிட்ட நிறைய கற்றுக்குறோம். அந்த உறவு கெடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஹமாஸுக்கு எதிரானவர்களோ அல்லது பாலஸ்தீனியனுக்கு நம்ம எதிரானவர்களோ கிடையாது. நாம் அந்த வாக்கெடுப்பில் கலந்துக்காதனால 2 தரப்புலையும் எந்த கெடுதலோ நல்லதோ நடந்துடல. நாம் ஒரு நியூட்ரலாக இருக்கோம். நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறதை நிறுத்திடணும்னு நினைக்கிறோம், இங்கே சமாதானம் வரணும்னு சொல்கிறோம். அதுதான் கரெக்டான ஸ்டாண்டு. அவங்க ஆட்சியில் இருந்தால் கூட அவங்க அப்படி தான் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்தியா மத்தியஸ்தம் பண்ணுமா சார்? இதுக்கு முன்னாடி இந்தியா மத்தியஸ்தம் பண்ணியிருக்கா இந்த மாதிரி போர்கள் இருந்த டைமில்? இது வரைக்கும் எங்கேயும் மத்தியஸ்தம் பண்ணலை, இலங்கை தவிர. அது எப்படி முடிஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நாம் அந்த இடத்துலலாம் இல்லை. மத்தியஸ்தம் பண்ணுறது ஒரு பெரிய தொல்லையான ஒரு வேலை. ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சீனா ஒரு மத்தியஸ்தம் பண்ணி அவங்கள சேர்த்து வச்சது. என்ன அதெல்லாமே ஒரு கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டு தான், அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்டோடு இந்த மாதிரி தலையிட்டு சேர்த்து வைக்கக்கூடிய இடத்துல அமெரிக்கா ஒரு காலத்தில் இருந்துச்சு. அவர்கள் தலையிட்டு பேசுவார்கள் அல்லது ஐநாவை பயன்படுத்துவாங்க, அப்படிலாம் நடந்துச்சு. முன்னாடி அந்த சுவேஸ் கால்வாயை நாட்டுடைமை ஆக்கும் பொழுது அதற்கு பிறகு நடந்த போரை அமெரிக்கர்கள் இங்கிலாந்தையும் ஃப்ரான்ஸையும் நீங்கள் போர் பண்ணாதீங்கன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சது. இன்றைக்கி இருக்கிற ட்ரம்ப் நிர்வாகத்தில் அவர் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு தன்னை தனிமைப்படுத்திக்கிற ஐசோலேஷனிஸ்ட் பாலிசி ஒன்று வச்சுருக்கார். அந்த பாலிசியில் அமெரிக்க கண்டத்தை மட்டும்தான் அவர் பெருசாக பார்க்குறார். தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் ஓஷன் அப்படின்றார். ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்குன்னு சொல்கிறார். அதனால் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நாம் அந்த இடத்துக்கு மத்தியஸ்தம் போகிற அளவுக்கெல்லாம் நாம் வளர்ந்துட்டோமான்ட்டு எனக்கு தெரியல. நாம் 2 பேருக்கும் we can offer a good offices. நாம் தகவல்கள் இப்போ இந்த சுவிட்சர்லாண்டில் இருக்கவங்க, ஸ்விஸ் நாட்டில் இருக்கவங்க, அவர்கள் இந்த தரப்புக்கும் தகவல் சொல்லுவாங்க, அந்த தரப்புக்கும் தகவல் சொல்லுவாங்க. அவர்களுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அதனால தான் இந்த பேச்சுவார்த்தைகள் பல நேரங்களில் ஜெனீவாவில் நடக்குது. ஏன்னா அவர்கள் இப்போ சமீபம் வரைக்கும் அவங்க ஐநாவிலேயே சேரலை, அந்த அளவுக்கு நியூட்ரலாக இருந்தவர்கள். அவர்கள் ஒரு 20 வருஷம் முன்னாடி தான் சேர்ந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நாம் அந்த இடத்துல இருக்கலாம். நாம் இந்த பக்கம் இருந்து தகவல்கள் சொல்லலாம், அந்த பக்கம் இருந்து தகவல்கள் சொல்லலாம், நம்முடைய கருத்தையும் சொல்லலாம், இது நல்லதுன்ட்டு. ஆமாம், அவ்வளோதான் நம்ம பண்ணணும். நம்முடைய குரலை அங்கே அந்த வாக்கெடுப்பில் கலந்துக்கிட்டு பாலஸ்டைனுக்கு ஆதரவாக நான் பார்க்கணும். ஏன் நம்ம வாக்கெடுப்பில் கலந்துக்கலன்னு எனக்கு தெரியல. அதுக்கு காரணம் நம்ம சொல்லியிருப்போம் கண்டிப்பாக. அந்த தீர்மானத்தினுடைய ஏதாவது ஒரு பேராகிராஃப் நமக்கு பிடிக்காது இருக்கலாம், அல்லது ஒரு பேராகிராஃப் குறைஞ்சிருக்கலாம், சரியாக தெரியாது நமக்கு. ஆனால் இலங்கையை எதிர்த்து கண்டனம் பண்ணும்பொழுதே மனித உரிமை கவுன்சிலில் நம்ம பல நேரங்களில் அப்ஸ்டெயின் பண்ணியிருக்கோம். சரிதானா? நாம் அதுதான் மேக்ஸிமம் பண்ணியிருக்கோம். இலங்கைக்கு எதிராக நாம் செயல்பட்டதில்லை. இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பெரிய அழுத்தம் கொடுத்த போது கூட அதுதான் நம்முடைய ஸ்டாண்ட். சரிதானா? அதனால் யாரையும் நம்ம பகச்சிக்க வேணாம்னு நினைக்கிற ஒரு ஸ்டாண்டினுடைய அதிகபட்ச
ஒரு வெளிப்பாடுன்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போ இந்த இஸ்ரேல் ஈரான் போர் பற்றி பேசும்போது இந்தியாவோட ஸ்டாண்ட் வந்து நியூட்ரல் ஸ்டாண்டாக இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, இந்த ஒரு போர்னால இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும்னு பேசணும் சார். ஏன்னா இப்போ சமீபத்தில் ஈரான் என்ன ஒரு அச்சுறுத்தல் கொடுத்தாங்க அப்படின்னா, நாங்கள் அந்த ஹோர்முஸ் கனால், அதாவது மிக முக்கியமான ஒரு கடல் வழித்தடமாக இருக்கக்கூடிய அந்த ஹோர்முஸ் கனாலை வந்து நாங்கள் அடைச்சிருவோம் அப்படின்லாம் ஈரான் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த போர் தொடர்ந்து போச்சு அப்படின்னா என்னென்ன வகைகளில் இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பாக வரும்னு பார்க்குறீங்க சார்? இந்தியா மட்டுமல்ல, பல வளர்ந்து வரும் நாடுகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பை இந்த போர் தொடர்ந்து நடந்துச்சுன்னா ஏற்படுத்தும். ஏன்னா இவ்வளவு நாள் இந்த 2-3 வருஷங்களாக வந்து எண்ணெயோட விலை ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஏன்னா எண்ணெயோடைய சப்ளை அதிகமாக இருந்துச்சு. ஆமாம், டிமாண்டு காட்டிலும் அதிகமாக இருந்துச்சு. நாம் வந்து உலகத்திலிருந்து பெட்ரோல் வாங்குகிற 3வது பெரிய நாடு. சீனா தான் முதல் நாடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்முடைய எரிசக்தி தேவைகள், எனர்ஜி நீட்ஸ் வந்து வளர்ந்துட்டே வருது. நாம் ஒரு பெரிய வளர்ந்து வர ஒரு நாடு. சீனாவுடைய தேவைகளும் அதே மாதிரி வளர்ந்துட்டு வருது. அவர்கள் அதிகமாக வாங்குகிறார்கள். நமக்கு இவ்வளவு நாள் வந்து $60 ஒரு பீப்பா வந்து ஒரு பேரல் $60 அளவில் இருந்துச்சு. 60 அது ரொம்ப குறைவான விலை. இப்போ இந்த போர் தொடங்கின உடனேயே கிட்டத்தட்ட $80 போயிடுச்சு ஒரு வாரத்துலேயே. ஆமாம். ஸோ இப்போ வந்து 4ல் 1 பங்கு கூட தர மாதிரி ஆகிடும். நம்முடைய அந்நிய செலாவணியில் நாம் வந்து ஒரு கணிசமான பகுதியை எண்ணெய் வாங்குறதுக்காக பயன்படுத்துகிறோம். அதனால தான் நம்ம நிறைய சோலார் எனர்ஜி, ஆல்டர்னேட் எனர்ஜி, மாற்று சக்தியெல்லாம் நம்ம நிறைய ஆதரிக்கிறோம் நிறைய இடங்களில். ஏன்னா இந்த செலவுகளை நம்ம குறைக்கணும்னு நினைக்கிறோம். அதனால் நமக்கு மட்டும் இந்த பாதிப்பு இல்லை, பல பேருக்கு, பல நாடுகளுக்கு அதனுடைய வளர்ச்சி வந்து பின்னடைவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பணவீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு துன்பமான நிலையை அது உருவாக்கும். பொருட்களுடைய விலையெல்லாம் அதிகமாகிடும். கரெக்ட் சார். ஈரான் சொன்னது போலே அந்த ஹோர்முஸ் கனாலை பிளாக் பண்ண முடியுமா சார்? அது முடியும், அவர்கள் நினைச்சா முடியும். பட் அவங்க பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட எண்ணெய் ஏற்றுமதியில் ஒரு 5ல் 1 பங்கு அது வழியாக தான் போகுதுன்னு நான் படிக்கிறேன். ஏன்னா அவர்களும் எண்ணெய் விற்று தான் அவங்களுடைய பொருளாதாரத்தை நடத்தணும். அதனால் அவர்கள் விற்கணும். எங்கே விற்பாங்க? அவங்களுக்கு நிறைய பொருளாதார தடைகள் இருக்குது. இதையும் அவங்க மூடிட்டாங்கன்னா அவர்களுடைய சந்தையை, அவங்க ஏற்கனவே சுருங்கியிருக்க சந்தை இன்னும் சுருங்கிடும். அதனால் அதை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக போகும், இந்த போரை பயன்படுத்தி ட்ரம்ப் வந்து ஈரானை மிரட்டலாம், நீங்கள் வந்து ஒப்பந்தத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு மிரட்டவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பயனாளி யாருன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா தான். ரஷ்யா வந்து அதிக எண்ணெய் வளம் இருக்கிறதுனால பல நாடுகள் ரஷ்யாவை நோக்கி போகும்போது அதை வந்து ட்ரம்ப் விரும்ப மாட்டார். அதனாலேயாச்சும் ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு இந்த போரை நிறுத்துவாருன்னு சொல்கிறாங்க. உங்களோட பார்வை எப்படி சார்? நான் அப்படி நினைக்கல. எண்ணெயோட விலை உயர்ந்துச்சுன்னா ரஷ்யர்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அவர்களுடைய பொருளாதாரம் மிகவும் நலிஞ்சிருக்கு. அவர்கள் இந்த போரை நடத்துறதுக்கு பெருசாக கஷ்டப்படுறாங்க. அதனால் எண்ணெய் விலை குறைவாக இருக்க அவர்களுக்கு வருவாய் குறைவாக இருக்கும். எண்ணெய் விலை உயரும் பொழுது அவர்களுக்கு நிறைய வருவாய் வரும். அவர்களும் பொருளாதார தடைகள் கீழே இருக்காங்க. அவர்களுக்கும் ஒரு அவர்களுடைய சந்தையும் சுருங்கிடுச்சு. ஆனால் எண்ணெய் வந்து ஒரு பெரிய சிக்கல் இல்லை. இன்றைக்கி நிறைய இடங்கள்லேருந்து எண்ணெய் வருது. வெனிசுவேலாவிலேருந்து வருது. சவுதி அரேபியா வந்து தேவைக்கு அதிகமாக ஒப்பெக் இவ்வளவு நாள் இந்த 2-3 வருஷங்களாகவே தேவைக்கு அதிகமாகவே வந்து உற்பத்தி செய்கிறாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்றது எனக்கு சரியாக தெரியல. அதில் பின்னாடி அதனுடைய பொருளாதார பின்னணியோ அல்லது ஸ்ட்ராட்டஜிக் பின்னணியோ என்னன்றது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் தெர் இஸ் அ கிளட், அதிகப்படியாக எண்ணெய் கிடைக்குது. இந்த போர்னால் ஒருவேளை அது கொஞ்சம் சுருங்கினா கூட ஒரு பெரிய தட்டுப்பாடு வரும்னு நான் நினைக்கல. எண்ணெயோட விலை உயர்றது கூட நான் $120 போயிடுமோன்ற மாதிரிலாம் சில பேர் அஞ்சுனாங்க. ஏற்கனவே இப்போவே வந்து $100 ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எல்லாருமே சாமானிய மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஆமாம், ஒரு லிட்டர் நம்ம $100 போடுறதுக்கே கஷ்டப்படுறோம். அதில் நிறைய வரிகள் தான். ஏன்னா நம்ம வாங்குகிற எண்ணெயோட விலை அதில் பாதி இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. மீதி பாதி வரிகளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நாம் வந்து அந்நிய செலாவணிக்கு அதை நிறைய பயன்படுத்துகிறோம். வளர்ந்து வரும் நாடுகள் அத்தனை பேருக்குமே இந்த எண்ணெய் விலையுடைய உயர்வு வந்து துன்பத்தை தரும். சரிதானா? அதனால் இது அந்த காரணங்களுக்காகவும் இந்த போர் வேகமாக முடிவுக்கு வரணும். அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது சார். ஏன்னா இவ்வளோ மக்களை பாதிக்கும், இத்தனை பொருளாதார தடைகள் வரும்ன்ற பட்சத்தில் அதையாச்சும் காரணம் காட்டி உலக தலைவர்கள்லாம் ஒன்றிணைஞ்சு இந்த போரை முடிவு கொண்டு வரணும் எதிர்பார்ப்பு நிச்சயமாக எல்லாத்துக்கும் வரும் சார். சார், இப்போ இறுதியாக ஒரு கேள்வி. நீங்கள் ஐநாவில் வந்து பல ஆண்டுகளாக பயணம் பட்டே இருந்திருக்கீங்க இல்லையா? எதற்காக ஐநாவால் இந்த ஒரு சூழலை வந்து கண்ட்ரோல் கொண்டு வர முடியல? ஏன்னா பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
ஐநா வந்து எல்லாத்துக்கும் ப்ரீச் பண்ண முடியாது. எல்லா நாடுகளுக்கும் ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை மாற்றக்கூடிய உரிமை ஐநா கிடையாது. ஐநா வந்து பேச்சுவார்த்தை மூலியமா வலியுறுத்துமே தவிர அதையும் மீறி ஒரு சில இடங்கள்ல வந்து ஐநா செயல்பட முடியாது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இப்போ உங்களோட பார்வையில வந்து இத்தனை ஒரு பதற்றம், இத்தனை ஒரு அன்சர்டன் இது போயிட்டு இருக்கிற சமயத்துல ஐநாவோட ரோல் இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? இல்லை, ஐநா ரொம்ப பலவீனமாக இருக்குது. ஐநா ஐக்கிய நாடுகள் சபை பலம் பொருந்திய ஒரு சபையாக இருந்தது வந்து 90களில் பனிப்போர் முடிந்த பிறகு. இப்போது ட்ரம்ப் அதிபராக வந்த பிறகு அவருக்கு இந்த இன்டர்நேஷ்னலைசேஷன், குளோபலைசேஷன், இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ், இன்டர்நேஷ்னல் நார்ம்ஸ் இதில் எதுலேயுமே பெரிய நம்பிக்கை இல்லாதவர் அவர். அதனால் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை மீது அதிகமாக அவருக்கு அவநம்பிக்கை உண்டு. அதுக்கு தர வேண்டிய பணம், நிதி உதவி அதெல்லாமே அவர் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆகட்டும், மற்ற நிறுவனங்களாகட்டும், அதெல்லாமே அவர் குறைச்சிட்ருக்கார். அதனால் இது வந்து ஒரு நாட் அ வெரி குட் மூமெண்ட் ஃபார் தி யூஎன். ஐக்கிய நாடுகள் சபை என்பது வந்து தனியாக இருக்கிற ஒரு அமைப்பல்ல. அது எல்லா உறுப்பு நாடுகளும் சேர்ந்து அமைத்த ஒரு சபை. அதில் 5 மிக முக்கியமான நாடுகள் இருக்காங்க. அவங்க அந்த 5 நிரந்தர உறுப்பினர்கள்: அமெரிக்கா, ரஷ்யா, ஃப்ரான்ஸு, பிரிட்டன், சீனா. இந்த 5 பேர்கிட்டையும் ஒரு ஒற்றுமை இருந்தால் தான் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு ஒற்றுமையாக செயல்படும். இந்த யுக்ரைன் ரஷ்யன் போராகட்டும், இஸ்ரேல் ஈரான் போராகட்டும், அல்லது இஸ்ரேல் பாலஸ்டைன் போராகட்டும், அந்த 5 பேருக்கு இடையில் ஒரு ஒற்றுமை கிடையாது. இஸ்ரேல் பாலஸ்டைன் போர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் செயல்படுவார்கள். சரிதானா? யுக்ரைன் ரஷ்யா போர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த தீர்மானமும் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் ரஷ்யா இஸ் அ பெர்மனன்ட் மெம்பர், வீட்டோ பவர் இருக்கு, அவங்க பண்ணிடுவாங்க. சீனா பல நேரங்களில் வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதே இல்லை. அதற்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அது ஒரு பெரிய பிளேயர் இன்னைக்கு. சில நேரங்களில் அதுவும் தீர்மானம் செய்கிறது. இப்போ இந்த நான் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வாக்கெடுப்பில் அவர்கள் ஈரானுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். சரிதானா? இத்தனைக்கும் அந்த ஏஜென்சி சொல்லுது அவர்கள் இந்த மாதிரி ஒரு முயற்சியில், இந்த செறிவூட்டுற முயற்சியில் இருக்காங்க. அது குண்டு பண்ணுறாங்கன்னு சொல்லலை, அப்படி யாரும் சொல்லலை. அவர்கள் அப்படி பண்ணக்கூடிய எண்ணம் இருக்குது அப்படின்னு கூட அது சொல்லலை. ஆனால் இது அவங்க 1 வாரம் 2 வாரம் அதுக்கு பிரேக் அவுட் டைம்னு பேர். இப்போ இருக்கக்கூடிய அவர்கள் 408 கிலோ அவங்க யுரேனியம் வச்சுருக்காங்க. ஒரு குண்டு பண்ணுறதுக்கு 40 கிலோ தேவை. 10 அணு ஆயுத தலைகளை அவர்களால் செய்ய முடியும். எவ்வளோ நேரத்தில் செய்ய முடியும்? 1 வாரம் 2 வாரம். அதற்கு பேர் பிரேக் அவுட் டைம். அதை பண்ணிட முடியும் அப்படின்றது தான் அமெரிக்க உளவுத்துறையினுடைய நுண்ணறிவு தகவல். அவங்க சொன்னது என்னென்னா, இந்த செறிவூட்டுற முயற்சியில் அவங்க இருக்காங்க. இதெல்லாம் சொன்ன பிறகும் கூட ரஷ்யாவும் சீனாவும் ஒரு கருத்தியல் ரீதியாக ஈரானுடைய ஆதரவாளர்கள் என்பதால் அவர்கள் ஈரானுக்கு ஆதரவாகத்தான் வாக்களித்தார்கள். ரைட் சார். ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட கருத்தை ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமாக வந்து உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். இந்த இன்டர்வியூ இப்படி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லா போர்களும் விரைவில் முடிவுக்கு வரும் அப்படின்ற நம்பிக்கையோட உங்கள் இடத்துல இன்டர்வியூ முடிக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார், கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும். அழகோட பகிர்ந்துக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.